அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்தமைக்கு வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் போன்ற நிர்வாகிகள், அனைத்து பெரியோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், முக்கியஸ்தர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், உறுப்பினர்களுக்கும், அறங்காவலர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செயல் தலைவர் அவர்கள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று தொடங்கினார். இரட்டை மாட்டு வண்டி போல உழவும் தொழிலும். என்னுடைய முதல் 15 வயது வரை நான் கிராமப்புறத்திலே பிறந்து வளர்ந்து படித்து அதுக்கப்புறம் தான் சென்னை என்ற மாநகரத்திற்கு சென்றேன். என்னுடைய தந்தையார் ஸ்கூல் டீச்சர், ஹெட்மாஸ்டராக இருந்தார். என்னுடைய அம்மாவும் ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த முதல் 8 வருடங்கள் வரை குழந்தைங்களாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. முதல் 8 வருடத்தில் நம்ம என்ன விதைக்கிறோமோ குழந்தை மனசில், அது கடைசி வரைக்கும் அந்த குழந்தை மறக்காது. அதை ஃபாலோ பண்ண முயற்சிக்கும். சுற்றுப்புற சூழ்நிலைகள் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணால் கூட அந்த குழந்தை வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கொடுக்குற அந்த விஷயம் அது மறக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. நான் முதல் 15 வருடங்கள் அம்மா அப்பா மடியிலேயே கிராமப்புற சூழ்நிலை எந்த காற்று கருப்பும் படாமல் இருந்ததுனால நேச்சுரலாகவே எனக்கு அறிமுகமானவர்களும் வியாபாரத்தில், தொழில்துறையில் என்னோடு சேர்ந்து பணியாற்றுபவர்களும் அனைத்து தொடர்புகளுமே ரொம்ப அருமையாக இருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டச் வுட் அப்படின்னுவாங்க, கண்ணு பற்றக்கூடாதுன்னு. உலகம் ரொம்ப அழகாக தெரியுது எனக்கு, பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும். உலகம் ரொம்ப நல்லா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அருமையான உலகத்தில் நான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உறவுகள், கடவுளால் ஏற்படுத்தி கொடுத்த உறவுகள் எல்லாருமே என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ், நெவர் யுவர் ட்ரபிள்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ச்சியாக காலையில் எழுந்ததுலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும் ஒன்லி பிளஸ்ஸிங்ஸ் தான், ஒன்லி கிரேஸ் தான் நினைக்கணுமா. அதுக்காக நம்ம கஷ்ட நஷ்டமே வராதா, சுக துக்கங்கள் கலந்ததான வாழ்க்கை, ஆமாம். ஆனால் எப்படி அதை நம்ம பார்க்குறோம், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அங்கே தானே நம்ம வேறுபட்டு நிற்கிறோம். நேற்று இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு மெடிடேஷனில் நாங்கள் பயிற்சியில் இருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன 1 hour ப்ரோக்ராம் நான் ஜூமில் தமிழ்நாட்டில் பண்ணோம். நான் ப்ரெசென்டராக பண்ணேன். அதுக்காக 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணேன். அந்த ரிசர்ச்சில் எனக்கு கிடைச்ச ஒரு படிப்பினை என்னென்னா, ஹியூமன் வேற, ஹியூமன் பீயிங் வேற அப்படின்னு சொல்லி. ஹியூமன், மனிதன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பயாலாஜிக்கல், அம்மா அப்பா கிட்டேருந்து பிறந்து வந்திருக்கோம். வித் ஈகோ எல்லாமே இருக்கும். ஆனால் ஹியூமன் பீயிங் என்பது நம்மளுடைய கூர் உணர்வு திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த கூர் உணர்வு திறனையும் ஆன்மீக சிந்தனை உள்ள மனிதனாக எவர் இருக்கிறாரோ அவர் ஹியூமன் பீயிங். இன்றைக்கி பாருங்கள், எனக்கும் தெரியாது, மார்ச் 28 ஆழியார் கோவில் வேதாத்ரி மகரிஷி சுவாமிகளோட நினைவு தினம். கரெக்டா சார்? ஸோ ஹேப்பன்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் சிலதான் சேர்ந்து இப்படி வரும். நம்ம பிளான் பண்ணுறதில்ல, அது நடக்கும்.
நேர்மறை சிந்தனை உள்ளவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா, உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க, பல்லடத்தில் பல லட்சம் பேர் இருக்கலாம். ஆனால் இங்கே குறிப்பிட்ட இந்த ஒரு 200 பேர் 150 பேர் நம்ம இன்றைக்கி கூடுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நன்னாளில் இதெல்லாம் ஒரு பெரிய வரம், ஒரு தவம், ஒரு மாண்பு, ஒரு ஆசீர்வாதம். சாயங்காலம் வரத்துக்கு முன்னாடி சார்ட்ட பேசியிருந்தோம். இந்த மாதிரி வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் உள்ள நமக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு கூட கொடுத்து வச்சிருக்கணும் சார். நான் சொன்னேன், எனக்கு இங்கே உள்ள வரத்துக்கு நீங்கள் என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கலாம், வந்திருக்கலாம், பேச போகிறேன், அது ஓகே. அது கூட நான் கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கவே தான் இந்த மாதிரிலாம் வர முடியும். இது நான் புகழ்ச்சிக்காக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். அதற்காக மிக மிக நன்றி. என்னுடைய ப்ரெசன்டேஷனில் நிறைய விஷயம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தொழில் நெடி அடிக்கிற மாதிரி இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏன் இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா எனக்கு அப்புறம் வரப்போகிற மிகப்பெரிய மனிதர், எளிமையானவன் பட் மிகப்பெரிய மனிதர், இயற்கை விவசாயத்தை பற்றிலாம் பேச போகிறார். திருவள்ளுவர் சொன்னது எப்போவுமே என்னுடைய மனசில் இருக்கும். இன்றைக்கி மத்தியானம் ப்ரெசன்டேஷனில் கூட நான் இங்கே ஒரு 2.5 மணி நேரம் பேசினேன். அதில் சொன்னது தான் திரும்ப நான் சொல்ல ஆசைப்பட்றேன். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்புறம் ஸோ அருளுக்கு இந்த லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாக நிறைய நம்ம பேசிட்டோம். கொஞ்சம் பொருளுக்கு பேசலாமா? கண்டிப்பாக பேசணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுக்கணும். நீங்கள் இந்த பொருளாதார உலகத்தில் நல்லவராக இருந்தால் மட்டும் போராது, வல்லவராகவும் இருக்க வேண்டும். வல்லவராக இருந்தால் மட்டும் போராது, திறமையானவராகவும் இருக்க வேண்டும். திறமையானவராக இருந்தால் மட்டும் போராது, சாமர்த்தியசாலியாகவும் இருக்க வேண்டும். இது எல்லாம் சேர்ந்த கலவையாக நாம் இருந்தால் மட்டும்தான் முதல்ல நம்மளை இருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளை காப்பாற்றிக்க முடியும் முதல்ல. ஏன்னா இது பொருளாதார உலகம். அறக்க பறக்க வெளில ஓடிட்டு இருக்க பொருளாதார உலகத்தில் இருக்கிற மக்கள் கிட்ட போய் நான் இதே மாதிரி ஒரு சிந்தனையோட பேசும்போது அவங்களுக்கு என்னை ஏதோ ஒரு பைத்தியக்கார மாதிரி நினைப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு. நல்ல விஷயங்களை வாங்குவதற்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. கெட்ட விஷயங்க பஞ்சும் நெருப்பும் போல டக்குன்னு பற்றிக்கும். அப்போது இந்த உலகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் பொருளாதார ரீதியாக அடைந்த பின்பு எல்லாருமே இப்போ நம்ம ஏதாவது பண்ணலாம். ஏன்னா என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய தேவைகள் முதல்ல ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டா இல்லையா? நான் சொல்கிறது கரெக்டா? அப்போது என்னுடைய துறையிலிருந்து, அதாவது நான் இருக்கும் துறை என்பது குறு சிறு நடுத்தர துறை, அதாவது தொழிலில் எம்எஸ்எம்இன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். இந்தியாவில் மொத்தம் எத்தனை நிறுவனங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது. கவர்மெண்ட்டை விட்டுருவோம், தனியார் துறைன்னு வச்சுப்போம். அங்கே தான் நிறைய பேர் வேலை பண்ணுறோம் இல்லையா? எவ்வளோ கம்பெனி இந்தியாவில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? மத்தியானம் அட்டன் பண்ணவங்க யாரும் சொல்ல வேண்டாம், இந்த கேள்வி நான் இப்போ கேட்டிருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா எவ்வளோ கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது? ஒரு நம்பர் சொல்லுங்களேன். அதுக்கு உட்காந்தே சொல்லுங்க ப்ளீஸ். 1 கோடிக்கு மேலே. இந்த பக்கம் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுங்களேன் உங்களுக்கு. 2 கோடிக்கு மேலே. மொத்தம் இந்தியாவில் குறு சிறு நிறுவனங்கள் மட்டும் 7 கோடி இருக்கு. அதில் நம்ம எல்லாரும் அதில் ஒன்று. குறு சிறு நிறுவனங்களோட டெஃபினேஷன் மீனிங் என்னன்னா, 1 ரூபாயிலிருந்து 500 கோடி ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் வருஷத்துக்கு செய்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்கிறாங்க. சரி,
பெருநிறுவனங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி. இங்கேயே நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் இருக்கீங்க. சில பேர் அதை அந்த டேர்ன் ஓவர் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அவ்வளோ பெரிய டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ரிலையன்ஸ், அதானி அப்படின்ற மாதிரி, டிவிஎஸ், முருகப்பா குரூப் நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 100? ஓகே. ஐயா எவ்வளோ? 8000. ஓகே. கிட்டத்தட்ட 20,000 கம்பெனி இருக்கு. விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள், டாடாஸ், மகேந்திரா, இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 20,000 கம்பெனி இருக்கு. அந்த 7 கோடி குறு சிறு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இவங்க கிட்டத்தட்ட 12 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 12 கோடி பேர் நேர்முகமாக. இன்டைரக்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 to 26 crores எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் பண்ணுது. அதனால என்னுடைய ப்ரெசன்டேஷனில் யாரெல்லாம் தொழில் முனைவோராக இங்கே இருக்கீங்களோ கொஞ்சம் கை தூக்க முடியுமா? யாரெல்லாம் பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் பீப்புள்? ஓ சூப்பர், மெஜாரிட்டி நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு நிறைய விஷயங்கள் என்னுடைய ஆராய்ச்சி மூலமாகவும் என்னுடைய பணியின் மூலமாகவும் படித்ததல் மூலமாகவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எப்படி ஒரு கம்பெனி, சின்ன கம்பெனியாக இருக்க ஒரு நிறுவனம் மைட்டியாக, மைக்ரோலேருந்து மைட்டியாக பெரிய நிறுவனமாக எப்படி மாற முடியும், மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எந்த பிஸ்னஸ் சொன்னாலும் செய்யலாம். அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், சேவை பொருளாதாரம் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், எந்த பிஸ்னஸ் சொன்னாலும் செய்யலாம். ஆனால் எப்படி மைக்ரோ, மைட்டினா பலம் வாய்ந்த பெரிய, எப்படி மாறுவது? அதற்கு முன்பாக கொஞ்சம் பின்னாடி போங்க. ஒரு பிக்சர் பார்க்குறீங்க இங்கே. இவர் ஒரு ஆப்பிரிக்காவோட பிலாசபர், ஒரு ஆன்மீக தத்துவ ஞானி. 1700லேருந்து 1800 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவர். அவர் சொன்ன ஒரு தத்துவம் ரொம்ப மனசுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்கும்போது. நாம் எடுக்கும் எந்த ஒரு முக்கிய முடிவும் 7 தலைமுறையை அது பாதிக்கும், ப்ளஸ்ஸோ மைனஸோ. நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் 7 தலைமுறைக்கு அது இம்பேக்டை கிரியேட் பண்ணும். எனக்கு அப்புறம் பேசக்கூடியவர் கண்டிப்பாக விவசாயத்தை வச்சு நீங்கள் சொல்ல முடியும். நம்ம எந்த அளவுக்கு மண்ணை கெடுத்துட்டோம். நம்ம லாஸ்ட் 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷனாகவே நம்ம மண் கெட்டுப்போச்சு. அதை திருப்பி கொண்டு வருவதற்காக தான் வனம் இந்தியா போன்ற ஆர்கனைசேஷன் எவ்வளோ பாடுபடுறாங்க. பயோசார் மூலமாலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ எடுக்கிற முடிவு 7 தலைமுறைக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும்னா நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக அந்த முடிவு எடுக்கணும். எடுக்கிற ஒரு முடிவும் எப்படி பார்த்து எடுக்கணுன்றது தான் இதில் பாயிண்ட். ப்ளீஸ், வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோட ஹைலைட்ஸாக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க. நான் இன்டர்நெட்டில் போய் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ப்ளீஸ் நெக்ஸ்ட். இவ்வளோ விஷயம் நெக்ஸ்ட் இதெல்லாம் உங்களுடைய வெப்சைட் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் ஒன்றா நான் பார்த்தேன். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக உட்காந்து வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அக்கு வேறு ஆணி வேறு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவ்வளோ பெரிய, நீங்கள் கைத்தட்டணும் இதுக்கு. ஆக்சுவலாக வனம் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கின்றன. பனைமரம் கிட்டத்தட்ட 10 லட்சம் பனைமரம் அநேகமாக நட்டுருக்குதா கேள்விப்பட்டேன், இஃப் ஐ எம் ரைட். பனைமரத்தை பற்றி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் கிட்ட போன வாரம் நான் மீட் பண்ண, அவங்கள ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் கூப்பிட்டோம். அவங்களுக்கு அந்த ஊர், அவங்க திருநெல்வேலி, பனைமரம்னா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. அவங்க அப்பா குமரியானந்தன் ஐயா பனைமரத்துக்காக பல நாட்கள் போராடினவர். அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. கருப்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர் மரம் அது, பனைமரம். நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம். ஏதேதோ மரங்கள்லாம் வளர்க்குறோம். மேபி ஏதாவது டேபு கூட இருக்கலாம், அது வளர்த்தா நமக்கு ஏதோ சில சாங்கியங்கள் கூட மனசுக்குள்ளே இருக்கலாம், தெரியாது. ஆனால் திருப்பி அந்த பனைமரத்தை ரிவைவ் பண்ணணுன்ற முயற்சியில் பல்வேறுபட்ட மனிதர்கள் ஈடுபட்டிருக்காங்க. நான் போன வாரம் அதை பற்றி டீட்டெயிலாக அந்த அம்மாட்ட பேசியிருந்தேன். அவங்க கண்டிப்பாக வாங்க, ஒரு பேப்பர்லாம், ரிசர்ச் பேப்பர்லாம் கொண்டு வாங்கன்னு இருக்காங்க. என்னுடைய திருநெல்வேலி நண்பர்கள் மூலமாக அதை பற்றி நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க என்னுடைய கிளைண்ட். அவங்க அந்த கருப்பட்டியை அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து 2 டன் அந்த ப்ராடக்டை எவ்ரிடே சென்னைக்கு கொண்டு வராங்க.
அதை வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய 52 அவுட்லெட்டில் அந்த கருப்பட்டி காஃபியை கொடுக்குறாங்க. அந்த கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது பனை மரத்துலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டு. அந்த டீம் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நீங்கள் இங்கே வனம் இந்தியாவில் பண்ணுறீங்கன்னு காலையில் உங்கள் ஏஓ காரில் வரும்போது சொல்லும்போது எனக்கு டபுள் வேமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது. காலையிலேருந்து யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி வனம் இந்தியா ஃபவுண்டேஷனை வந்து டாக்டர் தமிழிசை மேடமோட இணைச்சி இந்த பனைமரத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்து சேர்க்கலாமா அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு காலையிலேருந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நடக்குது ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட், நான் வந்துட்டு ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் என்று சொல்லக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட் 26 வருஷமாக இருக்கேன். 26 வருடத்திற்கு முன்பாக ஜாயின் பண்ண 26 வருஷமாக இருக்கேன். இப்போ என் வயசு உங்களுக்கு தெரியும். நாங்களும் நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு முயற்சியை தான் இந்தியா ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. 100 வருட ஆர்கனைசேஷன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் எக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழல், அது வன மருத்துவமாக இருக்கட்டும், மரக்கன்றுகளை நடுவதாக இருக்கட்டும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 300 மரங்களை, புயலில் கீழே விழுந்த மரங்களை, ரேர் ஸ்பீஷீஸை கொண்டு வந்து நாங்கள் கானா சாந்தி வனத்தில் ஹைதராபாத்தில் 1500 ஏக்கரில் நட்டு உயிர் கொடுத்து அந்த மரங்கள் இன்று நன்றாக செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு. மரம் பேசும், மரத்திடம் நாம் பேச வேண்டும். இதை நான் வந்து 1996 கற்றுக்கிட்டேன். மரத்துக்கிட்ட போய் மரத்தை கட்டி பிடிச்சி மரத்துக்கிட்ட பேசலாம். நம்ம மரம் பேசும், உள்ளேருந்து நமக்கு ஒரு சிக்னல் வரும். இது எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, மரத்தை கட்டி மரத்துக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட், எங்களுடைய ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் இன்னைக்கு கானா சாந்தி வனத்தில் பல்லடமில் எப்படி தண்ணி இல்லாத ஒரு பிரதேசத்தில் நீங்கள் செய்கிற முயற்சிகள் மூலமாக தண்ணி லெவல், நிலத்தடி நீர் உயர்ந்திருக்குன்னு சார் சொன்னாங்க. அதே மாதிரி 1000 அடி வரை தண்ணி, போர் போட்டால் தண்ணி இருக்காது, அந்த இடத்துல இன்னைக்கு 70 அடியில் தண்ணி வருது. அதுதான் நீங்கள் இப்போது பிக்சரில் பார்க்குறீங்க. கானா சாந்தி வனத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், யூஎனில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்டிஜின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த உலகம் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சில கோல்ஸை வந்து உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கினாங்க. அது பேர் தான் எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சஸ்டைன் ஆகணும், உயிர்ப்போடு இருக்கணும். அந்த கோல் வந்து மொத்தம் 17 கோல் அவங்க உருவாக்கினாங்க. அதில் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 கோல்ஸை வந்து நாங்கள் கானா சாந்தி வனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி அதில் ஒரு 3-4 கோலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை காலையில் நான் கண்டுபிடிச்சேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஐ ஃபவுண்ட் அவுட். ஏன் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சிறு தொழில் செய்கிறதா இருந்தால் செய்துட்ருக்கீங்க இல்லையா நிறைய பேர், உங்கள் தொழிலில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஏதோ ஒரு கோலை நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். இன்றிரவோ நாளையோ எஸ்டிஜி 17 கோல்ஸ் இருக்குது. 17 கோல் கொடுத்துருக்காங்க. ஹெல்த்து, கிளைமேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா துறை சார்ந்த 17 கோலை கொடுத்துருக்காங்க. 2030க்குள்ளே இது கொண்டு போய் சேர்க்கணுன்ற முனைப்போட ஐநா சபை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. உங்களுடைய தொழிலில் எஸ்டிஜி கோலில் ஏதோ ஒரு கோலை வந்து நீங்கள் இணைச்சிக்கலாம். என்னுடைய தொழிலில் நான் நாலேஜ் ஷேர் பண்ணுற தொழில் கன்சல்டிங் பண்ணுறேன்னா, நான் 17வது கோல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பேர், உறவுகளை உருவாக்கி கொள்ளுதல். அந்த கோலில் நான் வந்து முனைப்பாக இறங்கி பல நாட்களாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2030 வரும்பொழுது என்னுடைய அலையன்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் எம்ஓயூஸ் குளோபலி வந்து நிறைய பேரோடு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறிய முயற்சியின் வாயிலாக இந்த ஊரிலே, பல்லடம் எனக்கு புதுசு இல்லை, நான் லாஸ்ட் 1 இயராக 2-3 தடவை வந்திருக்கேன். நண்பர்கள் வந்திருக்காங்க, பல்லடம் பவர்லூம் வீவிங் கிளஸ்டர்லேருந்து வந்திருக்காங்க. ஐ திங்க் வந்திருக்காங்க இவங்க. ப்ளீஸ் சார், இங்கே நான் வந்து ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி செஷன் பண்ணி அந்த உறுப்பினர்களுக்கு இங்கே ஒரு நல்ல ஃபேக்ட்ரி கூட இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான சில முயற்சிகள்லாம் ஒரு கூட்டு முயற்சியாக நம்ம பண்ணோம். அது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட், இந்த மாதிரி நீர்நிலைகள் நெக்ஸ்ட் கானால பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், கிட்டத்தட்ட 160 நாடுகளில் 79 வருஷமாக 6000 மெடிடேஷன் சென்டர்ஸ், 10 மில்லியன் பீப்புள் பயிற்சி பண்ணுறாங்க எங்களை மாதிரி.
எங்களுடைய ராமச்சந்திரா மிஷன் ஹார்ட்ஃபுல்னஸ் மெம்பர்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, கண் முன்னாடி தெரியுது. ப்ளீஸ் கேன் யூ ரைஸ் அப் ப்ளீஸ், கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறேன். இங்கே 280 ரிட்ரீட் சென்டர்ஸ், 16,000 தன்னார்வ தொண்டர்கள் எங்களை மாதிரி, அதாவது பயிற்சியாளர்கள், பயிற்றுனர்கள், ட்ரைனர்ஸ்ன்னு சொல்லுவோம். 16,000 ட்ரைனர்ஸ் தன்னார்வ தொண்டர்களாக இந்த உலகம் ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கோம். வி ஆர் வெரி வெரி ப்ரவுட். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன்லேருந்து நீங்கள் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் கானா சாந்தி வனத்துக்கு 2-3 தடவை வந்திருக்கீங்க. அதற்காக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட், இப்போ என்னுடைய மெயின் கிரக்ஸுக்கு வரேன். ஒரு தொழில் முனைவோர், தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நம்ம ஆண்டர்பனார் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஆங்கிலத்தில் ஆண்டர்பனார் நம்ம சொல்கிறோம். அந்த ஆண்டர்பனார் செய்ய வேண்டிய வேலை என்ன, செய்யக்கூடாத வேலை என்ன? நம்ம ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா, சிறிய நிறுவனங்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுது பெரிய நிறுவனங்களாக மாறப்போகிறோம். ஏன் பெரிய நிறுவனங்களாக மாறணுன்றதை முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னோம், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. நிறைய உங்களுக்கு பொருளும் தேவை, அருளோட பொருளும் தேவை. அதில் ஒரு சின்ன அனெக்டோட் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு ஐயாட்ட பேசும்போது, சாயங்காலம் டீ சாப்பிட்டு பேசும்போது சொன்னாங்க, இவ்வளோலாம் நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா டைலூஷன், நிறைய இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டு இருக்காங்களே, இந்த உலகத்தில் சில நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டாமான்னு நாங்கள் ரொம்ப சீரியஸாக பேசியிருந்தோம். அப்போ அதில் ஒரு விஷயம் இருக்குது, ஆழ்ந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். குழந்தைங்களாம் இருக்காங்க, அடுத்த தலைமுறை இங்கே வந்தாச்சு. கெட்டவர்களிடம் நிறைய பணம் போய் சேர்ந்ததனால் நம்ம கண் முன்னாடி நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கிறதாக நமக்கு ஒரு பர்செப்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. உண்மையும் அதுதான். சம்டைம் பார்த்தீங்கன்னா, அப்போ நல்லவர்களிடம் நிறைய பணம் போய் சேர வேண்டாமா? நல்லவர்களிடம் பணம் சேர்ந்தால் என்ன நடக்கும்? வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மாதிரி நிறைய வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வரும். அப்ப நல்லவர்களிடம் பணம் சேர வேண்டும் என்றால், நிறைய நல்லவர்கள் தொழில் செய்யக்கூடிய அனைவர்கிட்டையும் அந்த பிஸ்னஸை அடுத்த கட்ட வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி அந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை நாம் சந்திப்பது? இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் காம்படிஷனில் அது எப்படி நாம் சவாலை சமாளித்து மேலே வருவது என்ற ஒரு விஷயத்தை அடுத்த ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொழில் முனைவோர், ஓனர், ஃபவுண்டர், ஓனர், இந்த ஆஷ் கலரில் இருக்கக்கூடிய டப்பா பார்த்தீங்கன்னா, செய்ய வேண்டிய வேலை பிரேக் த்ரூ அப்படின்ற வேலையை மட்டும்தான். தினசரி ஆஃபீஸில் போய் உட்காந்து 100 ரூபாய்க்கு வவுச்சர் போடுற வேலை ஓனர் செய்ய வேண்டிய வேலை அல்ல. ஒரு வாரம் நீங்கள் லீவு போட்டு உங்கள் கம்பெனியில் இல்லைன்னு சொன்னால் அந்த கம்பெனி என்ன ஆகும்? என்ன சார் ஆகும்? கொலாப்ஸ் ஆகிடும், கொலாட்ரல் டேமேஜ் ஆகிடும் இல்லையா? நாம் தொழில் முனைவோர், தலைவர், அந்த தொழிலுக்கு 10 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், சம்பளம் கொடுக்குறோம், 20 வருஷமா 30 வருஷமா செய்கிறோம். ஆனால் நான் இன்னும் சம்பளம் வாங்காத ஒரு ஊழியனாகத்தான் இருக்கிறேன். நிறைய ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு மாதிரி, வெளி உலகத்துக்கு நான் ஓனர், ஆனால் டே டு டே செய்கிற வேலை எல்லாமே சம்பளம் வாங்காத ஒரு ஊழியர். கரெக்டா இல்லையா? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இல்லையா? அப்போ நம்ம தொழில் அதிபராக, உண்மையான தொழில் அதிபராக, உண்மையாக தொழில் முனைவோராக நம்ம எப்படி மாறுவது? பெரிய பெரிய தொழில் முனைவோர்லாம் இங்கே இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி இதை அச்சீவ் பண்ணாங்க, அக்கம்ப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டே டு டே வேலையில் இருக்க மாட்டாங்க, தினசரி வேலைகள் செய்யவே மாட்டாங்க. அப்போ தினசரி வேலையை செய்யலைன்னா யார் சார் கம்பெனி நடத்துறது அப்படின்னு சொன்னால், முதல்ல அவங்க செய்த வேலை ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுவாங்க. என்னுடைய திறமைக்கு 60%, அட்லீஸ்ட் 100% இல்லை, 60% உள்ள ஒரு நபரை தேர்ந்தெடுத்து என்னுடைய பணியில் 60% அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறது. நம்ம காலையில் கூட பேசியிருந்தோம், அப்படி ஒப்படைச்சா அடுத்த நிமிஷம் கடையை அவர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டாருன்னா அப்படின்ற பயம் பல தொழில் முனைவோர் மனசில் இருக்கு. சப்போஸ் நான் எல்லாம் சொல்லி கொடுத்த அப்புறம் தம்பி குட் பை சார், பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே எதிரியே ஒரு கடையை போட்டாருன்னா அப்படின்ற பயம் நிறைய தொழில் முனைவோருக்கு இருக்கு. இது நமக்கு 20 இயர்ஸாக இருக்கு, ஒரு நாளாக இல்லை.
20 வருஷம் 30 வருஷமாக இந்த பயம் இருக்குது. அப்படிப்பட்ட பயம் தேவையே இல்லை. நான் எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா, நானும் 98 ஒரு கம்பெனி ஆரம்பித்து 60 பேருக்கு வேலை கொடுத்து, அதில் 2 பேர் நம்ம முதுகு குத்தினா என்ன, அவங்களுக்கு ஆசைப்பட்டாங்க, வெளில போனாங்க. நான் குறைஞ்சே போகலை, வளர்ந்துட்டே தான் போனேன். அடுத்தடுத்த ஆளை எடுத்து அடுத்தடுத்த ஆளை ட்ரெயின் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களை செய்யும்பொழுது என்னுடைய வளர்ச்சி துரிதமாகவும் கரெக்டாக, ஏன்னா நான் தெளிவாக இருந்தேன் என்னுடைய இலக்கு என்ன என்பதில். அப்படி பார்க்கும்போது ஒரு தொழில் முனைவோரும் யோசிக்க வேண்டியது, நான் அடுத்த கட்ட தலைவர்களை நிர்வாகத்தில் உருவாக்க வேண்டும். அவர்கள் 60% என்னுடைய வேலையை செய்ய வேண்டும். நாணயமாகவும் நேர்மையாகவும் தொழில் சுத்தமாகவும் எண்ணத்தில் சுத்தமாகவும் உள்ள ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது தானே இன்னைக்கு கஷ்டம். இன்னைக்கு பிரச்சனையே கூட்டம் அதிகம், ஆனால் தரமான கூட்டம் நமக்கு கிடைக்கல. 140 கோடி பாப்புலேஷன், நமக்குன்னு ஒரு 4 பேர் இருக்க மாட்டாங்களா? இருக்காங்க. நம்ம தேடுற பாவனை, தேடுற சிந்தனையை கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. இப்படி யோசிச்சு பாருங்க, 3 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில். சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பார்க்குறோம். இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, 1.5 லட்சம் பேர். விப்ரோ எடுத்துக்கோங்க, ஒரு 1.5 லட்சம் பேர். 1.5 லட்சம் பேர் ஒரு இடத்துல இல்லை, 10 லொக்கேஷனில் இந்தியாவில். எல்லாரும் கம்பெனி உள்ள நுழையிறாங்க. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு உருவகப்படுத்தி காமிக்கிறேன். எல்லார்கிட்டையும் கருப்பாக ஒரு பொட்டி இருக்குது, கம்ப்யூட்டர்னு பேர். எல்லா டேபிள்லையும் அந்த பொட்டி இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ சார் பிரிஷன் பாலு சார் இருக்கார், அவர் ஆஃபீஸில் ஃபேக்டரி இருக்க மாதிரி மெஷினாக இருக்க போகுது இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டர் பொட்டி தான். எல்லார் டேபிள்லேயும் ஒரு பொட்டி, ஏசி, இந்த மாதிரி அழகான ஒரு இடம், பில்டிங், டேபிள், ஒரு சேரு, ஒரு 4க்கு 4 கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்காங்க, டைப் பண்ணுறாங்க. நடந்து போனீங்கன்னா இங்கே ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க, இங்கே ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாம் டக்க 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 டக்குன்னு சத்தம் மட்டும் கேட்கும், பேசவே மாட்டாங்க. கஸ்டமர் எங்கே இருக்காரு? இவரில் வாடிக்கையாளர் எங்கே இருக்காங்க? அமெரிக்காவில் இருக்காங்க, ஐரோப்பாவில் இருக்காங்க. இந்த 500 பேரும் ஒருத்தருக்கு என்ன செய்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க்கை பிரித்து கொடுத்துட்றாங்க. இந்த டைலர் நம்ம கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பண்ணுற மாதிரி, நீ கட்டிங் இல்லையா, நீ ஸ்டிச்சிங், அந்த மாதிரி பிரிச்சிடுறாங்க ஒர்க்கை. யார் எந்த வேலை செய்கிறாங்கன்னு மொத்தமாக யாருக்கும் தெரியாது, அவங்கவுங்க வேலை மட்டும்தான் தெரியும். ஆனால் ப்ராடக்ட் டெலிவர்டு, ப்ராடக்ட் போய் சேர்ந்துருது, கஸ்டமர் ஹாப்பி, கோடி கோடியாக பணம் வருது, லட்சமாக இவங்க சம்பாதிக்கிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த துறையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த வித்தையை இந்த லாஸ்ட் 30-40 வருஷமாக அந்த வித்தையில், அந்த தொழில் இருக்கக்கூடிய வித்வான்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நிறைய கம்பெனிஸ் உருவாயிட்டே இருக்கு. இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க, ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கவங்க, சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்க, இதுலேருந்து சில படிப்பனையை நம்ம எடுக்க வேண்டாமா? எடுத்தால் மட்டும் எப்படி சார் சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி எந்த பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு டெக்னாலஜியும் பேரலாக வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? ஆன்லைன் ஒரு விஷயம் வந்தாச்சா? ஒரு காலத்தில் மனிதர்கள் அதிகமாக நேரம் செலவு பண்ண இடம் எது தெரியுமா? அதிகமாக உலகம் ஃபுல்லாக ஃபேமிலி, குடும்பத்தில் இருந்தாங்க. காலையில் போனால் சாயங்காலம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கோயில், அந்த மாதிரி ஒரு 10 இருக்குது. ஸ்கூலு நிறைய இருக்குது. ஆனால் ரீசெண்டாக ஒரு சர்வே பண்ணாங்க, அந்த வீடியோ கூட நான் அப்புறமா ப்ளே பண்ணுறேன் முடிஞ்சா. 1930லேருந்து 2024 வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா 1981லேருந்து ஆன்லைன் இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம், இன்டர்நெட் 90ஸ்க்கு அப்புறம் வந்தது, கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் 60% மக்கள் இந்த உலகத்தில் ஆன்லைனில் தான் உட்காந்துருக்காங்களாம். இப்போ நம்மளே எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம், நிறைய பேருக்கு கையெல்லாம் அப்படியே கொஞ்சம் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், எப்போ வாட்ஸ்அப் பார்க்கலான்னு. முடிச்ச உடனே நம்ம ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் பார்ப்போம், பார்க்குறோமா இல்லையா? ஆன்லைனில் 60% மக்கள் உட்காந்துருக்காங்க, நம்ம அங்கே இல்லவே இல்லை. உங்கள் பிஸ்னஸ் அங்கே இல்லவே இல்லை. அந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான், பணம் பண்ணிகிட்டே இருக்கான். யாரெல்லாம் அதில் தொடர்பில் இல்லாமல் இருக்கமோ அந்த பிஸ்னஸ்லேயே நம்ம இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு இல்லையா? விச் மீன்ஸ் டெக்னாலஜியை நம்ம எப்படி அடாப்ட் பண்ண போகிறோன்றது தான் இந்த பாயிண்ட். அப்போது ஃபவுண்டர்ஸ் பிரேக் த்ரூ வேலையை செய்யணும்.
அடுத்து நிர்வாகத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலையை சிந்தனை மட்டும் செய்யணும். டே டு டே வேலையை செய்யறதுக்கு டீமை செட் பண்ணிக்கணும். அந்த டீம் மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும். அந்த டீம் செய்யுதா இல்லையான்றதை டெய்லி அரை மணி நேரம் உட்காந்து ரிவ்யூ பண்ணால் உங்கள் வேலை ஓவர். இதெல்லாம் எங்கள் கம்பெனியில் சாத்தியமா சார்? 5 பேர் வச்சு நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம். முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் வைக்கணும் இல்லையா? இதை செய்யணும்னு நீங்கள் நினைக்கணும் இல்லையா? செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா 3 ஸ்டெப்பு எடுத்து வச்சு செய்யறதுக்கு நிறைய உதவிகள் உங்களுக்கு தானாக வரும். அதுக்கு உண்டான முயற்சியில் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு நான் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கேன். சில பல பயனாளிகள், அப்புக்குட்டி சார் இருக்கார், பாலசுப்ரமணியன் சார் இங்கே உட்காந்துருக்கார், PPWC, ஒரு சிறிய முயற்சிகள் நம்ம பண்ணமா இல்லையா? நடந்துதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி பயனாளியும் இங்கே இருக்காங்க. தொடர்ச்சியாக அதை செய்ய 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 உங்கள் கம்பெனி வந்து இன்னைக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு நீங்கள் இங்கே இருப்பீங்க, நாளன்னைக்கு இங்கே இருப்பீங்க. அப்படித்தான் ஒரு நிறுவனமும் இன்னைக்கு பெரிய நிறுவனமாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லாருமே பார்த்தா ஒரு காலத்து சின்ன கம்பெனி தான், இன்க்ளூடிங் ரிலையன்ஸ். அந்த ஓனர் முடிவு பண்ணார், இனிமே நான் செய்த வேலையை செய்ய மாட்டேன், நான் வித்தியாசமாக செய்வேன், நம்பி சில பேர்ட்ட வேலையை கொடுப்பேன், அவர் ஏமாற்றாதபடி என்னுடைய சிஸ்டத்தை நான் உருவாக்குவேன். நமக்கு அதான பயம், யாராவது ஏமாத்திட்டு போயிட போறாங்கன்ற ஒரு பயம் இருக்கு. 300 கம்பெனிக்கு மேலே இருக்கிறதா சொல்றாங்க முகேஷ் அம்பானிக்கு. அவர் ஜாலியாக கல்யாணம், மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட்டு, ரொம்ப ஜாலியாக நம்ம டிவிலாம் யூடியூப் தந்தாலே அவங்க ஃபேமிலியோடு பார்த்துட்டே இருக்கோம். எப்படிப்பா நம்ம ஒரு கம்பெனி வச்சு 10 பேருக்கு வேலை கொடுத்தே நமக்கு டைமே இல்லையே, இவ்வளோ நிறுவனத்தை எப்படி அவர் கட்டமைச்சு பண்ணுறாருன்னா, சிஸ்டம் ட்ரிவன் ஆர்கனைசேஷன், டேட்டா ட்ரிவன் ஆர்கனைசேஷனாக மாற்றுறாங்க, நிறுவனங்கள் மாற்றுறாங்க. இது சிறு நிறுவனங்களும் செய்யலாம் என்பது நான் கண்ணால் பார்க்குறேன், நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. நெக்ஸ்ட் இப்போ ஐயா வந்திருக்காங்க, எனக்கு அப்புறம் பேசக்கூடியவர். சார் உங்கள் இண்டஸ்ட்ரி சார் விவசாயம், உழவு, அந்த இண்டஸ்ட்ரியோட இந்தியாவோட மார்க்கெட் சைஸ் சார். இது பியூராக இப்போ நான் காமிக்கிறது கம்ப்யூட்டரில் கலர்ஃபுல்லாக இருக்கலாம், இது பேசுறது உழவு, விவசாயம். 1 ட்ரில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டியா சார். 1 லட்சம் கோடி விவசாயத்தில் இந்தியாவில் இருக்கிறதாக இந்த தரவு சொல்லுது. இது ஆக்சுவல் ஃபேக்ட். 1 லட்சம் கோடி எங்கே சார் இருக்குது விவசாயத்தில்? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், 1 ஏக்கரா வச்சு மேனேஜ் பண்ண முடியல. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, விவசாயத்தை சுற்றி இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. என்ன பிஸ்னஸ்? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். டெக்னாலஜி விவசாயத்தில் வந்தாச்சு. டெக்னாலஜி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு ட்ரோன் வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அவன் பார்க்குறான் அதை, 1 லட்சம் கோடி வாய்ப்பு இருக்குது விவசாயத்தில். அவன் ட்ரோன் விற்க ட்ரை பண்ணுறான், ஃபெர்டிலைசர் விற்கிறான், கிராப் ப்ரொடெக்ஷனுக்கு இன்சூரன்ஸ் விற்கிறான், எக்யூப்மெண்ட் விற்கிறாங்க, அக்ரிகேட்டர் இருக்காங்க, ப்ராசஸிங் யூனிட் இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்குது, ஆன்லைன் மார்க்கெட் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப் கம்பெனி வராங்க, அட்வைசரி கொடுக்குறாங்க, காம்ப்ளையன்ஸ்னு சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் கொடுக்குறாங்க, எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ரிசர்ச். இவ்வளோ துறைகள் விவசாயத்துக்கு. விவசாயிக்கே தெரியாது சார், விவசாயி பாவம் சார், அவருக்கு தெரியவே தெரியாது. அவரை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. 1 ட்ரில்லியன் எக்கானமி உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, அதுவும் 13% வருடம் CAGR சொல்றாங்க, காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் அப்படின்னு பேர். வருஷம் 13% வளரக்கூடிய வாய்ப்பாக பெரும் நிறுவனங்கள் விவசாயத்தை, அக்ரிகல்ச்சரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் கூட இருந்து பார்க்குறேன். அதனால் இன்று முதல் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்களுக்கு ஒரு அழகான பேர் வச்சுட்டு போகலான்னு ஆசைப்பட்றேன். முன்னாடியே வச்சுருந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லைனா இந்த பேர் நீங்கள் வச்சுக்கலாம். இனிமேல் நீங்கள் ஃபார்மர்னு சொல்லாதீங்க, விவசாயின்னு சொல்லாதீங்க, அக்ரிப்ரனார்னு சொல்லுங்க. பாரதியார் மாதிரி நம்ம இருக்கணும். நெஞ்சில் உறுதி வேண்டும் இல்லையா, நேர்கொண்ட பார்வை வேண்டும். நான் அக்ரிப்ரனார்னா என்னன்னா, ஆண்டர்பிரனார்னா தொழில் முனைவோர். நான் விவசாய பிஸ்னஸ் பண்றேன், அக்ரிப்ரனர். உழவு முனைவோர் அழகான வார்த்தை, தமிழ் வார்த்தை. ஒரு அக்ரிப்ரனரா உங்களை நீங்க அறிவிச்சீங்கன்னா,
நீங்கள் இந்த $1 trillion, அதாவது 1,00,000 கோடி மதிப்புள்ள வியாபாரமாக இந்த பிஸ்னஸை பார்க்குறாங்க இல்லையா பல நிறுவனங்கள், அவங்கக்கிட்ட நீங்கள் சாதாரண விவசாயியாக தெரிய மாட்டீங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து, உங்கள் 10 பேர் சேர்ந்து விவசாயிகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு கம்பெனி கிட்ட பேசும்போது இருக்கக்கூடிய பார்கெயின் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது தனிநபராக கிடைக்காது. அதில் வனம் இந்தியா ஐ திங்க் வில் பிளே a huge ரோல்ன்றது என்னுடைய நம்பிக்கை. என்னால் அந்த மாதிரி விஷயங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் எனக்கு இருக்குது. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்றாக வரும்பொழுது உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் அப்படி தான் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ நாள் தான் நம்ம ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும், நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. அழகாக சொன்னார் செயல் தலைவர், விவசாயிகள்தான் நம்மளால் சாப்பிட முடியுமா? முதல்ல இப்போ முடிச்சு போனால் சாப்பிடணும், அந்த சாப்பாடு எங்கேருந்து வருது? இதெல்லாம் பேசுவதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் அடுத்த நிமிஷம் மறந்துடுறோமே. அதனால உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, நீங்க இன்டகிரேட் ஆகணும். ஒன்ஸ் இன்டகிரேட் ஆயிட்டம் சொன்னா இந்த சக்தியை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. நெக்ஸ்ட், அதுக்கு முன்னாடி சார் கொஞ்சம் பேக் போங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அக்ரிகல்ச்சர் இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் ஒரு இன்புட் கடை வைக்கலாம், அக்ரி இன்புட் சொல்லுவோம். ஒரு ப்ராசஸிங் யூனிட் வைக்கலாம், லாஜிஸ்டிக்ஸ் வைக்கலாம். இது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். பல்வேறுபட்ட அக்ரி அவுட்புட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஊரில் இருக்குது. நாங்கள் சொல்கிறாங்க, ஒரு விவசாயிக்கிட்டேருந்து பொருள் ஒரு கன்சியூமர் வாடிக்கையாளருக்கு சேர்வதற்கு நடுவில் 7லேருந்து 9 பேர் மிடில் மேன் இருக்காங்களாம். நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க தக்காளி, நான் தக்காளி வாங்குகிறேன், எனக்கு டைரெக்டாக விற்க முடியல, நீங்கள் 7 பேர் தாண்டி வரீங்க. அப்போ ரேட்டு எங்கிட்ட வரும்போது எங்கேயோ இருக்கும், உங்களுக்கு வர ரேட்டு ஒன்றுமே இருக்காது. இதுதானே பிரச்சனை. இந்த மிடில் மேன் 7 பேரை நமக்கு தேவையில்லை. எப்படி செய்வது? ஒரு நபராக செய்ய முடியாதே, ஒரு குழுமமாக தான் செய்ய முடியும். அந்த மார்க்கெட் லிங்கேஜ்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை. அந்த மார்க்கெட் லிங்கேஜை உருவாக்கி கொடுப்பதற்கு சில நிறுவனங்கள் வந்தாச்சு. அவங்க தான் அந்த $1 trillion எக்கானமியாக இதை பார்க்குறாங்க. அப்போ மார்க்கெட் லிங்கேஜ், எனக்கு உழவன் உழைச்சி வெளில வர பொருளை கன்சியூமர் கிட்ட சேர்க்கறதுக்கு, வாடிக்கையாளர்கிட்ட சேர்ப்பதற்கு மிடில் மேன் இல்லாமல் என்ன செய்யலாம்? அதுக்கு உண்டான முயற்சி கவர்மெண்ட்டும் பல விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்கு. ஆனால் இயற்கையாக ப்ராக்டிக்கலாக நடக்கல. ப்ராக்டிக்கலாக சில சங்கடங்கள் சந்திக்கிறோம்ல, அதுக்கு சில நிறுவனங்கள் வியாபாரமாக பார்க்குறாங்க. அதை இதனால் அவங்க ஒரு மிடில் மேனாக வராங்க. ஆனால் ரேட்டை அந்த விவசாயிக்கு நல்ல விலைக்கு வாங்கி தர முடியுன்ற நம்பிக்கையோடு செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, அவங்க இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க வேலையே இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் லிங்கேஜ் பண்ணுற வேலை தான், ஃபண்டிங்கோட, ஃபினான்ஸோட. அப்படிப்பட்ட நிறுவனங்கள்லாம் வனம் இந்தியாவுக்கு நான் கனெக்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசையோடு இருக்கேன். நெக்ஸ்ட் டெய்லி காலையில் எழுந்த உடனே இப்படி தான் பிளான் பண்ணுறோம், க்ளீனாக இருக்கணும்னு. ஆனால் நடக்கிறது இப்படி குண்டும் குழியுமாக. நெக்ஸ்ட், ஒரு தொழில் முனைவோரோட வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு சக தொழில் முனைவோரா, ஒரு வேலைக்கு வர எம்ப்ளாயி பாஸ் கிட்ட, இவர் தான் ஓனர், இவங்க வேலை செய்கிறவங்க, கையில் கத்தி பட்டுடுச்சுங்க, பிளேடு பட்டுடுச்சு, ரத்தமாக வருது சார் எனக்கு அப்படின்னு வளராங்களாம். அவர் சொல்கிறாராம், ஐயோ பாவம் ரத்தம் வருதா, பஞ்செலாம் வச்சுக்கோன்னு சொல்கிறாராம். ஆனால் அவருக்கு பின்னாடி முதுகில் பாருங்கள் எவ்வளோ கத்தி குத்து. இன்னைக்கு ஒரு தொழில் முனைவோருக்கு கூடிய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இது. கரெக்டா இல்லையா? ஒவ்வொருத்தரும் நம்ம இதையே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல, இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லை? ப்ளீஸ். நெக்ஸ்ட், இப்போ ஒரு சின்ன அசஸ்மெண்ட் பண்ணலாம், ஒரு ஆடிட் பண்ணலாமா? இது இந்த கருத்தரங்கத்தில் நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் சொல்றதுக்காக மட்டும் வரல, ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போகணுன்ற ஆஸ்பெக்ட்ல நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அக்செப்டபிள் தானே? இது வரைக்கும் நான் பேசுறது அக்செப்டபிள் தான். தேங்க்யூ. இப்போ உங்கள் கம்பெனியை நீங்களே சீர்தூக்கி பாருங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்றதை உங்கள் மனசாட்சிக்கு நீங்களே நான் விட்டுடுறேன். இங்கே இருக்கீங்களா, இங்கே இருக்கீங்களா, இங்கேயா? இங்கே இருந்தால் ரொம்ப சௌரியம். இது என்னது அப்படின்னு பார்ப்போம். உங்கள் கம்பெனிக்கு அடுத்த 1 year, அடுத்த 2 வருஷத்துக்கு உங்கள் கம்பெனியோட டேர்ன் ஓவர் இவ்வளோ தான் செய்யணும், இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணுன்றத பேப்பரில் எழுதி நம்மக்கிட்ட ஒரு செயல் வடிவமாக இருக்கிறதா, டாக்குமெண்ட்டாக இருக்கிறதா? மனசுக்குள்ளே தான் இருக்கா? போன வருஷம் இவ்வளோ பண்ணோம், அடுத்த வருஷம் இவ்வளோ பண்ணுவோம் அப்படி இருக்கா?
ஆர் பிரேக் பண்ணி எப்படி இப்போ 1 கோடி பண்ணுறவர் வந்து 2 கோடி பண்ணணும்னு ஆசைப்பட்டார்னா அந்த 1-2 எப்படி ஆகும்? சும்மா ஆகிடாது இல்லையா? அதுக்கு உழைப்பு இருக்குது இல்லையா? அதுக்கு ஒரு கேபிட்டல் வேணும் இல்லையா? அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் கிரியேட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு சிஸ்டம், ப்ராசஸ், டெக்னாலஜி, கைடன்ஸ், நிறைய விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா? அதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கா? அப்படி டாக்குமெண்ட்டாக இல்லை, உழைப்பும் இல்லைன்னு சொன்னால் அவர் என்றைக்குமே டெய்லி சர்வைவல் ப்ராப்ளம் தான். காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி ஓடி வருவோம், மறுபடியும் காலையில் எடுத்துப்போம், ஓடி வருவோம், கடன் வாங்குவோம், இப்படியே மாற்றி இதே தொழிலே தான் ஓடிட்டுருப்போம். பெரிய விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியாது எதுவுமே இல்லை என்றால். சரி, எங்கிட்ட டாக்குமெண்ட்லாம் இருக்குது சார், ஆனால் செயல் வடிவம் தான், திங்கிங் சூப்பராக இருக்குது, பிளான்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் செயலில் நடக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆனால் எக்ஸிக்யூஷன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, சக்ஸஸ் வெற்றி வாய்ப்பு அப்பப்போ வரும் போகும் தொடர்ச்சியாக இருக்காது. அப்படி சில நிறுவனங்கள் இருக்கலாம். சார் நான் கடுமையாக உழைக்கிறேன், எக்ஸிக்யூஷன் நினச்சதெல்லாம் டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 12 மணி நேரம் 14 மணி நேரம் மாங்குன்னு உழைக்கிறேன், ஆனால் எனக்கு போகிற தூரம் தான், அந்த ரோட் மேப் தான், அந்த மைல்ஸ்டோன் கண் முன்னாடி எனக்கு ரிசல்ட் தான் இல்லை, ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஒர்க்கு மட்டும் அதிகமாக இருக்குன்னா சஸ்டினன்ஸ் ப்ராப்ளம், தொடர்ச்சியாக தக்க வைக்கிறதுல ப்ராப்ளம். எனக்கு தெளிவான பார்வையும் இருக்கிறது, கரெக்டாக அந்த வேலையும் அந்த அர்ஜுனனுக்கு அந்த பறவையின் கண்ணு மட்டும் தெரிஞ்சது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இங்கே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்ன சேலஞ்சுனா, 100 கோடி பண்ணவர் வந்து 150 கோடி பண்ண முடியுது, ஆனால் மார்க்கெட் வந்து 1000 கோடி பண்ணலாம், நான் 150 கோடி தான் பண்ணுறேன். அவருக்கு அந்த சேலஞ்ச். சில பேருக்கு சுகமான சுமை, சில பேருக்கு மொத்தமாக சுமை தான். அவங்க எப்படி அந்த பிஸ்னஸை பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தான் இது அமையும். நான் சொல்கிறது உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு இல்லையா இந்த கான்செப்ட்? இப்போ நம்ம இந்த 4 டப்பாவில் எங்கே இருக்கோம் நம்ம பார்த்துட்டு, எந்த கட்டத்தில் இருக்குமோ அந்த கட்டத்துலேருந்து நீங்கள் ஜம்ப் ஆகி வெளில வரணும்னா இனியிலே நம்ம சிந்தனையை மாற்ற வேண்டியிருக்கு. செய்த வேலையை செய்யாமல் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது தினமும் செய்த வேலையை, ரெகுலர் வேலையை விட்டுட்டு சிந்தனைக்கு நேரத்தை ஒதுக்கணும். புதுசாக தேடி படிக்கணும், புதுசாக சில பேர்கிட்ட போய் பார்க்கணும், ஒரே இடத்துல இல்லாமல் வெளியூருக்கு பயணப்படணும், 4 பேர் போய் பார்க்கணும், டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய புரிதல் வந்து அதிகமாக வரும். ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு நம்மளை மாற்றிக்கிட்டே வருது. ஒரு காலத்தில் ஒரு டெக்னாலஜியில இன்னொரு டெக்னாலஜி வருவதற்கு 3 வருடங்கள் 4 வருடங்கள் ஆச்சு. இன்னைக்கு 45 நாள் தான். 30லேருந்து 45 நாளுக்குள்ள புது டெக்னாலஜி வருது. சாட் ஜிபிடின்னு வந்தது, அதுக்குள்ளே டீப் சீக் வந்துடுச்சு சைனாலேருந்து. ஒரே நாளில் உங்களுக்கு தெரியும் என்விடியாவோட ஷேர் வந்து அமெரிக்காவில் ஒரே நாளில் குறைஞ்சி போச்சு, $600 மில்லியன் குறைஞ்சது. எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா டீப் சீக்னு ஒருத்தன் வந்துட்டு ஒரு கம்பெனி, ஒரு சைனா பேஸ்ட் கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் வெளில விட்டான் சாட் ஜிபிடிக்கு அகைன்ஸ்டாக. நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சாட் ஜிபிடி. இது ஒரு செயற்கை நுண்ணறிவு சாஃப்ட்வேர். ஸோ சேஞ்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. டெய்லி காலையில் ஆப்பிரிக்கா சஃபாரியில் ஒரு டைகர் ஆர் ஒரு சீட்டா, ஒரு சிறுத்தையும் ஒரு மானும் காலையில் எழுந்துட்டு சோம்பெல்லாம் முறிச்சிட்டு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மான் கிளம்புது. நம்மளுடைய சீட்டா அதுவும் கிளம்புது, சிறுத்தையும் சாப்பிட தான் கிளம்புது. ஆனால் இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்க கூடாது. என்ன ஆகும் சந்திச்சா? நம்ம சிறுத்தைக்கு வந்து மான் வந்து இரையாயிடுவார். இரண்டும் சந்திக்க கூடாது. அன்பார்ச்சுனேட்லி 2 சந்திக்குது ஒரே இடத்துல சாப்பிட வரும்போது. அப்போ மான் மனசுல என்ன தோணும் சொல்லுங்க? நான் சிறுத்தையை விட 2 அடி முன்பாக ஓட வேண்டும், அது என்னை பிடிச்சிடக்கூடாது, அப்போதான் நான் தப்பிச்சேன், உயிர் பழைச்சா போகிறேன், சாப்பாடு கூட அப்புறம் அப்படின்னு மான் நினைக்குது. ஆனால் சிறுத்தை என்ன நினைக்குது சொல்லுங்க பார்ப்போம்? நான் மானை விட 1 அடி முன்பாக சென்றால் தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும். இன்னைக்கு தொழில் அப்படிதான் இருக்கு. ஒரு தொழில் முனைவோரும் நம்ம காம்படிஷன் சொல்லக்கூடிய விஷயமோ டெக்னாலஜின்ற விஷயமோ சிறுத்தை மாதிரி, நம்ம மான் மாதிரி. நீங்கள் சிறுத்தையை விட 2 ஸ்டெப்பு முன்னாடி ஓடினால்தான் நம்மளால் வந்து சர்வே பண்ண முடிய விஷயம் இருக்குது. அப்படின்னா நம்ம எவ்வளோ திறந்த மனதோடு பல விஷயங்களை தேடி படிக்கணுன்றது தான் விஷயம்.
நம்ம அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் வேணுமே. நம்ம டெய்லி வேலையிலேயே 12 மணி நேரம் ஓடிட்டு இருக்கோமே, எப்படி இதெல்லாம் செய்வது? இது உங்க சிந்தனைக்கே நான் விடுறேன். நெக்ஸ்ட் இப்போ உங்க நிறுவனத்தை எடுத்துக்கோங்க. உங்க நிறுவனத்தை 2-3 விஷயமா பிரிச்சு பார்ப்போம். இப்போ ஒவ்வொருத்தரோட நிறுவனத்திலையும் நிறைய பேர் வேலை பண்ணுவாங்கல்ல. ஒரு 5 பேர், 10 பேர், 50 பேர், 100 பேர் வேலை செய்வாங்க இல்லையா? கண்டிப்பா ஊழியர்கள் இருப்பாங்க. 5 விஷயங்கள் உங்க நிறுவனத்துல ஒன்றாக இருந்தால் உங்க கம்பெனி நீங்க டாப். செய்யற தொழில நீங்க உண்மையா கரெக்டா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுல ஒண்ணு குறைஞ்சா கூட இருக்கக்கூடிய ரிசல்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் தலைமை பண்பு, தலைமை சரியா இருக்கா? இன்னைக்கு கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதா? 2வது, நீங்க சொல்ற அந்த டிசிஷன் மேக்கிங் முடிவுகள் உங்களுடைய அடுத்த டீம் இருக்கு இல்லையா, அவங்க அதை சரியா புரிஞ்சு செய்யறாங்களா? நம்ம தான் உட்காந்து எல்லாத்தையும் ஒண்ணா சொல்லணுமா? நம்மளுடைய கம்பெனியோட பர்பஸ் என்ன? வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோட பர்பஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால தான் நம்ம அத்தனை பேரும் அரங்கன் ஃபுல்லாக நம்ம வந்திருக்கோம். 84வது மாதம் நடக்குது. எவ்வளோ பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நிறைய கருத்து பரிமாற்றம், நிறைய ஆக்ஷன், வெளியில் ஆக்ஷன் நடக்குது. 8 லட்சம் மரக்கன்றுகள், 10 லட்சம் பனைக்கன்றுகள், எவ்வளவோ ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்பஸில் தெளிவாக இருக்கும். திறமை இருக்கிறதா? எஸ். எக்ஸாம்பிள் வனம் இந்தியாவை எடுத்துக்கலாம். நீங்கள் திறமை இருக்கவே தான் செயலில் மாறுது. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பில்டிங், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் நமக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் செயல், எக்ஸிக்யூஷன், இதெல்லாம் நடந்தால் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட என்ன நடக்குதுன்னு பாருங்க. தலைமை சரியில்லை என்றால் ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன சார் தமிழில் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு? விரக்தி வரும். ஒரு ஓனருக்கு விரக்தி இருக்குன்னா அங்க பிரச்சனை தலைமை சரியில்லை என்று அர்த்தம். அந்த கம்பெனியில அவர் சொல்ற விஷயத்தை எல்லாரும் கேட்டு சரியாக நடக்கவில்லை என்றால் ரெசிஸ்டன்ஸ். அதோட ரிசல்ட் என்னன்னா, ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன சார்? எதிர்ப்பு. என்ன சார் சொன்னீங்க? தடை. நீங்க சொல்லி நான் செய்யறது இல்லை. ரெசிஸ்டன்ஸ். எதுவுமே மூவ் ஆகாது, அப்படியே மாட்டிட்டு நிற்கும் நடுவில். 3வது, இங்க பர்பஸ் ஒழுங்கா இல்லைன்னா, வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் பர்பஸ் தெளிவா இருக்கு. அதனால எல்லாரும் ஊர் கூடி இழுத்து தேர் போகுது. சப்போஸ் நம்ம நிறுவனத்தில் அந்த மாதிரி பர்பஸ்ல யாரும் கிளாரிட்டியா இல்லை, நம்ம எதுக்காக வியாபாரம் பண்றோம், நம்ம அடுத்த 10 வருஷத்துல என்ன செய்ய போறோம், அடுத்த 5 வருஷத்துல என்ன நடக்கும், ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவிலேயே அதிகமாக பர் கேபிட்டா இன்கம் உள்ள, அதாவது தனிநபர் வருமானம் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஒரு தரவு இது, இந்தியாவிலேயே அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நம்மளோட கம்மியாக தான் இருக்காங்க நிறைய பேர் மற்ற மாநிலங்கள்ல. ஆனா இதுல இன்னொரு சைடு இருக்கு. அதிகமான தனிநபர் உள்ள வருமானம் உள்ள தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வருடாந்திர தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு கேட்டா அப்ராக்சிமேட்லி ஒரு 35 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் ரூபாய். அதாவது மாசத்துக்கு ஒரு 35,000 40,000 ரூபாய் தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் இருக்கு. சில பேருக்கு 10,000 இருக்கும் சம்பளம், சில பேருக்கு 80,000 இருக்கும்ல. ஆவரேஜா சொல்றேன், பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய். ஆனா தமிழ்நாடு மாநிலம் ஒரு டார்கெட் வச்சிருக்கு அரசாங்கம். $1 trillion எக்கானமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ $370 பில்லியன் நம்மளுடைய ஸ்டேட்டோட எக்கானமி, ஜிடிபி 1 trillion, அதாவது 3 மடங்கு. அப்படின்னா தனிநபர் வருமானமும் 3 மடங்கு ஆகணுமா வேணாமா? அப்படின்னா ஒரு மனிதன் தனிநபர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். ஒரு தனிநபர் இப்போ 40,000 ரூபாய் இருக்கு. அதுல ரொம்ப கம்மியானவங்க இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க, ஆவரேஜா நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒரு தனிநபர் வருமானம் உயர்ந்தால் மட்டுமே அரசாங்கத்தோட கோலா இருக்கக்கூடிய ஜிடிபி 1 trillion அச்சீவ் பண்ண முடியும். 2030 நம்ம $1 trillion அடையணும், கனவு தமிழ்நாடு அடையணும்னு சொன்னால் ஒரு தனி மனிதனும் குறைந்தபட்சம் 1 லட்சத்திலிருந்து 1,20,000 ரூபாய் சம்பாதிக்கணும். அந்த பணம் எங்கேருந்து வரும்? திடீர்னு நாளைக்கே வந்துருமா? உங்ககிட்ட ஒர்க் பண்ற ஒரு ஆசாமிக்கு நீங்க 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, 5,000 ரூபாய் தரீங்க, எப்படி சார் 1 லட்சம் ரூபாய் ஆகும்? அப்போ அந்த தொழில் முனைவோராக கூடிய நீங்க இருக்கீங்க இல்லையா, நான் இருக்கேன் இல்லையா, நம்ம தொழில் 3 மடங்கு வளரணும். என்னுடைய தொழில் 3 மடங்காக வளர்ந்தால் ஏன் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு நான் அந்த சம்பளத்தை கொடுக்க முடியும். கரெக்டா இல்லையா சார்?
அப்போ என் தொழிலை 3 மடங்காக நான் உயர்த்த வேண்டும் என்றால் நான் அனுதினமும் என்ன செய்து கொண்டிருக்கின்றனோ அந்த வேலையை செய்யக்கூடாது. புதுசாக சில விஷயங்களை நோக்கி நாம் தேட வேண்டும். அப்போ பண்ணால் மட்டும்தான் நம்ம 3 டைம்ஸ் வளர முடியும். இதில் வேற நம்ம தான் இந்தியாவிலேயே அதிகமாக தனிநபர் உள்ள ஒரு மாநிலம். அப்போ மற்ற மாநிலம்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கவலைக்கடம் ஐசியூவில் இருக்குன்னு பாருங்க. இதுதான் நிதர்சன உண்மை. இந்த டேட்டா நான் சொல்லலை, அரசாங்கம் கொடுக்குற டேட்டா. இப்படி பாருங்க, இதில் யூனிஃபையிங் பர்பஸ் இல்லைன்னா அந்த கம்பெனி கன்ஃபியூஷனில் இருக்கும், குழப்பத்தில் இருக்கும். எந்த கம்பெனியில் ஒரு குழப்பமாக இருக்குது, எப்போ நிறைய கடனாக இருக்குது, நிறைய லோன் வாங்கிட்டோம், சுற்றி பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிங்கன்னா அங்கே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இதெல்லாம் இருக்குது, திறமை இல்லை, ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் சார், நான் 10 வருஷமாக 15 வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் வரமாட்டேங்குது அப்படின்னா திறமை உள்ள ஊழியர்கள் உங்ககிட்ட இல்லை, திறமையான குவாலிட்டியான சப்ளையர்ஸ் இல்லை அப்படின்னா ஆங்ஸைட்டின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். தமிழ் என்ன சார் சொல்லுவீங்க ஆங்ஸைட்டிக்கு? பதட்டம். எப்பவுமே ஒரு பதட்டமாகவே நம்ம இருப்போம் அப்படின்னா இது காரணம். இது தொழில் முனைவோர்களுக்கு இந்த லாங்குவேஜ் புரியும். குடும்ப பெண்மணிகளாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, இது கொஞ்சம் சப்ஜெக்ட் உங்களுக்கு ஓவர் டோஸாக இருக்கும். அடுத்தது, இது எல்லாமே இருக்குது சார், ஆனால் செயல் எல்லாமே தெளிவாக இருக்கும் சார், ஆனால் ஏதோ ஒன்று நடக்கலையே எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே செயல் இருக்காதுன்னு அர்த்தம். நீங்கள் நினச்சபடி செயல் இல்லாததுனால ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேக்க நிலை. போன வருஷம் டார்கெட் என்ன சார்? 1 crore பண்ணேன் சார். அதுக்கு முன்னாடி வருஷம் 1 crore பண்ணேன் சார். அதுக்கு முன்னாடி வருஷம் 1 crore பண்ணேன் சார். இந்த வருஷம் நாளைக்கு முடிய போதே ஃபினான்ஷியலி எப்போ பண்ணேன்? 1 crore பண்ணேன். தேக்க நிலை. போன வருஷம் முன்னாடி வருஷம் 1 கோடி பண்ணேன், போன வருஷம் 1.25 பண்ணேன், இப்போ 1.5 பண்ணேன் அப்படின்னா வளர்ச்சியை நோக்கி போகிறோம். இதுதான் உங்களுடைய காரணிகள். இதை வச்சு தான் நீங்கள் அசஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சா? எஸ் ஆர் நோ? உங்களுக்கு நான் பயமுறுத்தலையே. நெக்ஸ்ட், இதுக்கெல்லாம் காரணம் சார் மணி 7:05, எனக்கு இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது? இன்னும் 2 நிமிஷம் இருக்கா? 20 நிமிஷம் இருக்குது. சூப்பர். அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ். ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்லைட்லேருந்து. இது வரைக்கும் நான் சொன்னது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன எங்கெங்கெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை இப்போ நம்ம பகுத்தாராய போகிறோம். அதுமாரி தான் பகுத்தறிவு. என்னென்னா, சேஞ்சுக்கு நம்ம தயாராகவில்லை. மாற்றத்திற்கு யார் தயாராகவில்லையோ அவர் காணாமல் போய்விடுவார். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், அடுப்பு இருக்குது, அடுப்பில் பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. அடுப்பை மூட்டிட்டேன், தண்ணி சூடாகுது, அது உள்ளுக்குள்ளே ஒரு தவக்கலையை போட்டேன். அது சில் தண்ணி. முதல்ல தவக்கலை உள்ளே உட்காந்துருக்கு, சில்லுன்னு நல்லா எதமாக சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. சூடு அதிகப்படுத்தி கொண்டே வருகிறேன். அப்போ அந்த உள்ள தவக்கலை நினைக்குது, கொஞ்சம் கதகதப்பாக இருக்கு, மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, இது இப்போ ஒரு கண்டிஷன் நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுறாரு அவர். ஆனால் அவருக்கு தெரியாது, அடுத்த 45 செகண்டில் என்ன ஆக போகுது? பாயில்டு வாட்டர் ஹாட் வாட்டராக மாற போகும்போது ஹாட் வாட்டராக மாறுது. மாறின உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்துட்டேன், நான் இப்போ தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் தப்பிக்க முயற்சி செய்கிறார். தப்பிக்க முடியவில்லை. ஏன்னா சூடு அதுக்குள்ளே அடுத்த 5 செகண்ட்ஸில் 10 செகண்ட்ஸில் சூடு வேற எங்கேயோ போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சேஞ்சுக்கு தயாராகவில்லை என்றால், சேஞ்சை பார்த்து பயந்தால், மாற்றத்தை கண்டு பயந்தால், மாற்றத்துக்கு தயாராகவில்லை என்றால் என்ன நடக்கும்? நிறைய நடக்கும். இப்போ பாருங்க, மாற்றம் நம்ம கண் முன்னாடி எப்படி நடந்திருக்கு லாஸ்ட் 20 இயர்ஸ்ன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட், இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது என்னது? இது என்னது? ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம பேக்கெட்டில் வச்சா எவ்வளோ பெருமையாக நினைப்பாங்க தெரியுமா சார்? நான் பேஜர் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம ஊர் ஃபுல்லாக போயிட்டு நான் ரவுடின்னு சொல்கிற மாதிரி பேஜர்லாம் வச்சுருப்போம். பேஜர் இருந்தது, கேசட் இருந்தது. நம்ம கல்யாண கேசட்லாம் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில். நிறைய பேர் அந்த காலத்தில் கல்யாண கேசட் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. வீடியோகிராஃபர் நிறைய எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி? உங்கள் வீட்டில் இருக்கா அந்த கேசட்டு? ஐயா தயவுசெய்து அது எடுத்து சிடியாக கூட இல்லை, ஏன்னா சிடி முடிஞ்சு போச்சு, இப்போது ஒரு MP3 மாற்றிடுங்க. நான் இப்போ தான் மாற்றினேன் ஒரு 5 வருஷம் முன்னாடி. ஏன்னா ஃபங்கஸ் வந்துடுது உள்ளுக்குள்ளே. நம்ம கல்யாண வீடியோ நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும், வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க.
அதுவும் வந்து ஒழுங்காக இல்லாமல் நம்ம அந்த காலத்தில் உள்ளே வச்சுருப்போம் பீரோவில், பார்க்கவே மாட்டோம். அதை எடுத்து உடனே MP3 மாற்றிருங்க. வீட்டில் ஏதாவது கேசட் இருந்தால் உடனே மாற்றிருங்க. எனிவே கொடாக் கேமரா இருக்குது, இந்த ஃபிலிமை போட்டு 35 ரூபா ஃபிலிம் விற்குவாங்க. தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஹாட் ஷாட் கேமராவில் போட்டு டிக்குன்னு பண்ணுவோம் தெரியுமா? இதெல்லாம் அப்புறம் கால்குலேட்டர். நெக்ஸ்ட்டு சார், இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் என்னது சார்? இது என்ன சார்? இது டிரான்சிஸ்டர், ரேடியோ பாட்டு கேட்குறதுக்கு. இந்த மாதிரிலாம் இருந்ததா? இப்போ இதெல்லாம் என்னாச்சு பாருங்க. இப்போ என்னாச்சு பாருங்க. நெக்ஸ்ட், இதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இதெல்லாம் இப்போ மியூசியமில் இருக்கு. மியூசியம் என்பது அருங்காட்சியகத்தில் போய் நான் பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஆசாசியாக காசு கொடுத்து வாங்கின டெக்னாலஜி ப்ராடக்ட் எல்லாமே, டெக்னாலஜி தொழில்நுட்ப ப்ராடக்ட் எல்லாமே இன்னைக்கு மியூசியத்தில். இது உண்மையாகவே ஒரு மியூசியத்தில் ஐயா மியூசியத்தில் இருக்கு. ஆக்சுவலாக சுவாமி மலை கோவில் இருக்கு இல்லையா, முருகர் கோவில் பக்கத்தில் இண்டக்கோ சுவாமி மலைன்னு ஒரு ரெசார்ட் இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போயிருப்பீங்க. அந்த அருங்காட்சியகத்தில் போகும்போது நான் ஃபோட்டோ எடுத்தேன் சார். இதை அந்த ஓனர் வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த பழைய விஷயங்கள்லாம் வாங்கி அருங்காட்சியகத்தை வச்சு அதுக்கு அவருக்கு பில்லை போட்டு காசு வாங்கிக்கிறார் அவர். ஸோ விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சார் ஆச்சு? அருங்காட்சியகத்தில் போய் மாட்டிட்டு இருக்கு. அப்போது சேஞ்சு நம்மளை அறியாமல் நம்மளை சுற்றி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, நிறைய பிக்சர்ஸ் காமிச்சேன் இல்லையா. இதை கொஞ்சம் நெக்ஸ்ட் வாங்க சார். நெக்ஸ்ட், இது நம்ம பார்த்தா ஒரு 7-8 பிக்சர் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கையில் ஒரே ஒரு நம்ம எல்லார் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக மாறி போச்சு. இது எல்லாமே நடந்தது லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸில், 15 இயர்ஸில். அதுவாது லாஸ்ட் 15-20 இயர்ஸ் நம்ம சொல்கிறோம், இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த ஒரு டெக்னாலஜி வருதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாம் இப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். செல்ஃபோனே இல்லை, அடுத்த ஒரு டெக்னாலஜி வருது. அது என்ன டெக்னாலஜி நீங்கள் கூட கண்டுபிடிக்கலாம், எனக்கு தெரியாது. செல்ஃபோனே இல்லை, என்ன ஆகும்? நம்மளால் இப்போ நினச்சி பார்க்க முடியுதா? செல்ஃபோன் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஓடுமா, வியாபாரம் ஓடுமா, யாராலும் நினச்சே பார்க்க முடியாது. கரெக்டாக இல்லையா? ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் தான் உன் வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு சொன்னால் நம்ம நம்பியிருப்போமா? கேசட்டும் கொடாக்கும் கேமராவும் ஹாட் ஷாட்டும் அதெல்லாம் இருக்கும்போது, அந்த மாதிரி ஃபோனும் இருக்கும்போது, நார்மல் ஃபோன் இருக்கும்போது செல்ஃபோன் ஒன்று வரும், அது ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வரும், அதில் வாட்ஸ்அப்னு ஒன்று வரும். எல்லாத்தையுமே நீ அந்த ஃபோன்லேயே முடிச்சிடலான்னு ஒரு 5-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம நம்பியிருப்போமா? நோக்கியா கதை மாதிரி ஆகும். நோக்கியா கதை தானே ஃபேமஸ் ஸ்டோரி. நோக்கியா CEO அழுதார்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு அழுதார் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல இப்பவும் இருக்குது. ஏன்னா ஆண்ட்ராய்டோட வளர்ச்சி வேறு மாதிரி போய் இன்னைக்கு சாம்சங் மாதிரி கம்பெனி உள்ளே வந்தது. நோக்கியா டச் ஸ்க்ரீன் தானே, இது தானே, பட்டன்ஸ் தானே, அவங்க ஸ்மார்ட் ஃபோனாக கன்வெர்ட் பண்ணிக்கல. அவ்வளோ பெரிய நோக்கியா கம்பெனி, நம்ம எல்லாரும் நோக்கியா வச்சுருந்தோம். இன்றைக்கி நோக்கியா எங்கே அப்படின்ற அளவுக்கு ஆச்சு இல்லையா? ஏன்னா மாறுதலுக்கு உட்படாததுனால அவ்வளோ பெரிய கம்பெனி கூட இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு. அப்படின்னா நம்மள மாதிரி சிறிய நிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்கள் என்ன செய்யணும்? ஐயா இப்படி பயமுறுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் உங்களை தயார் செய்கிறேன். அடுத்த 5 வருடத்தில் 10 வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்று முதல், தூங்குறதுக்கு முன்னாடி இன்று முதல் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் என்ன செய்தால் சர்வை பண்ண முடியும்? என்னுடைய பையனோ பொண்ணோ என் வியாபாரத்தில் வர வேண்டுமா வேண்டாமா? ஆனால் நிறைய பேர் வீட்டில் பசங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்பா பிஸ்னஸுக்கு பையன் வரமாட்டேன்றாரு. இந்த பிஸ்னஸ் என்னால் நான் செய்ய முடியுமா, நான் அதில் இருக்க முடியுமா, நான் தப்பிக்க முடியுமான்னு பயப்படுறாங்க நிறைய ஃபேமிலியில். நல்லா வியாபாரம் பண்ணக்கூடிய கூட, ஏன்னா சேஞ்சுக்கு ரெடி ஆகாதனால. ஸோ மாற்றத்துக்கு தயவு செய்து உட்படுங்கன்றதான் பாயிண்ட். நெக்ஸ்ட் நான் 10 சிறு குறு தொழில்களை போய் முனைவோர்களை போய் நான் கேட்ச் பண்ணி, உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டால் அவங்க சொல்கிற 2 ப்ராப்ளம். எனக்கு ஸ்கில்டு திறமையான ஊழியர்கள் கிடைக்கல, அடிக்குவேட் ஃபினான்ஸ் கிடைக்கல. ஃபண்டிங் ப்ராப்ளம் அண்ட் அடிக்குவேட் அந்த ஸ்கில் லேபர் கிடைக்கல. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளில் அடிக்கடி இந்த 2 விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது ஏன்னு கேட்டால் அது பிரச்சனை தான். அது நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், சும்மா கண்மூடித்தனமாக அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அது இருக்குது, ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கில்டு மேன் பவரும் இல்லைன்றது உண்மை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சூட்சம் இருக்குது. இந்த சூட்சம் என்னென்னா, கம்பெனி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆசைப்படுறோம்ல, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிலாம் கரெக்டாக போட்டிருப்போம். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். நேர நினைக்கிறத செய்திருவோம், நினைக்கிறத செய்யக்கூடாது. அந்த நினைக்கிறதுக்கும் செயலுக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது. இது நீங்கள் வேறு எங்கேயும் போய் கற்றுக்க வேண்டாம், வனம் இந்தியா ஃபவுண்டேஷனே கற்றுக்கலாம். நான் இங்கே வந்து காலையிலேருந்து நான் பார்க்குறதுல நான் என்னுடைய தொழில் சார்ந்த ஆங்கிளில் இதை பார்க்குறேன். இதுக்கு தொழில் கிடையாது, இது சமூக சேவை. ஆனால் இவங்க கட்டமைப்பு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒன்றும் இல்லை, இந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையும் பச்சையை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் பச்சை கலர் ஷர்ட்டே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. பிராண்டிங் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயம். கை தட்டணும் சார் இதுக்கெல்லாம். அந்த கிரீன் கலர் எங்கே போனாலும், கர்டன் பாருங்களேன், துணி கர்டன் போட்டிருக்காங்களே பச்சை கலர், இங்கே பச்சை கலர். உங்கள் கண் முன்னாடி அந்த பச்சையை உள்ளே வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்க, எவ்வளோ அழகாக. ஏன்னா எல்லாருமே பெரிய தொழிலதிபர்கள், அவங்க தொழில் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதுலேருந்து அவங்க வந்து டெரைவ் பண்ணுறாங்க. ஆமே ரைட்டா ராங் சார்? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய தொழில் இருக்கிறதா? ஒரு மெக்டொனால்டோ, ஒரு ஸ்டார்பக்ஸோ, பெரிய பெரிய நிறுவனங்கள், கேஎஃப்சியோ, அடையார் ஆனந்த பவனோ நம்ம ஊரில் போனீங்கன்னா ஒரே மாதிரி எல்லாருமே அங்கே வேலை செய்கிறாங்க. அது பேர் தான் சிஸ்டம், அது பேர் தான் ப்ராசஸ். அதுக்கு பேர் வந்து மேனுஃபேக்சரிங்கில் சொல்லுவாங்க SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இதை குட்டி குட்டியாக சின்ன நிறுவனங்கள் கூட செயல்படுத்தலாம். படுத்தினா கிட்டத்தட்ட நீங்கள் 30 to 40% ஆஃப் யுவர் டைம் சேவ்டு. இன்னைக்கு இருக்கிறதுலையே ரேரஸ்ட் கமாடிட்டி என்னன்னா பணம் இல்லை. இன்னைக்கு ரேரஸ்ட் ரேர், ரொம்ப கமாடிட்டின்னு என்ன சார் சொல்கிறது, ரேரஸ்ட் ரேர் அப்படின்னா காண கிடைக்காம தவிக்கிற மேட்டர் எது தெரியுமா? காசு இல்லை, டைம். இன்னைக்கு டைம் ரொம்ப காஸ்ட்லி. டைம் விட்டாச்சுன்னா டைம் ஃப்ளைஸ். திரும்பி பார்க்குறதுல 30 வயசு, திரும்பி பார்க்குறதுல 40 வயசு, திரும்பி பார்க்குறதுல 50 வயசு, திரும்பி பார்க்குறதுல 60 வயசு. நம்ம என்ன பண்ணோம், திரும்பி பார்க்குறதுல இவ்வளோ வருஷம் போயிடுச்சு இல்லையா? அந்த வயசு உள்ளவங்க எல்லாருமே தெரியும். அப்போது அந்த நேரத்தை எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு வழி சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸ்ட்ராட்டஜிக்கும் எக்ஸிக்யூஷன் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. இது அனுபவத்தின் வாயிலாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஏன் நிறைய கம்பெனி பெருசாக வளரல, பெரிய கம்பெனி மட்டும் பெருசாக போயிட்டே இருக்கு, சின்ன கம்பெனி அப்படியே தேக்க நிலையில் இருக்குது? ஏன்? கிட்ட போய் பார்த்தா சார், அது நான் விவசாயத்தில் கூட சில பேருக்கு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனில் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். எங்கே தேக்க நிலை இருக்குன்னு பார்த்தேன்னா அவங்களுக்கு சிந்தனை கரெக்டாக இருக்குது, நேரே இறங்கிடுவாங்க, வேலையில் இறங்கிடுவாங்க. எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காது. அந்த எக்ஸிக்யூஷன் செயல் வடிவமாக மாற்றி டாக்குமெண்ட் பண்ணி சிஸ்டமைஸ் பண்ணி இப்படித்தான் செய்யணும், இந்த காலத்துக்குள்ளே செய்யணும், இந்த ரிசல்ட்டை கொண்டு வரணும். அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இன்புட், அவுட்கம், அவுட்புட். மூணுக்கு வித்தியாசம் பாருங்கள். இன்புட் நம்ம என்ன வேலை செய்கிறோம் அதான் இன்புட்டு. சமையலுக்கு கிச்சனில் சமையல் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கிறது இன்புட்டு. அவுட்கம் கரெக்டாக குக் பண்ணி அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு சாம்பார் ரசம் பண்ணி அப்படி வெளில வரணும், அது அவுட்கம். அதுக்கு ப்ராசஸ் இது. அவுட்புட்டு டைனிங் டேபிளில் சாப்பாடாக வருது. ஸோ இன்புட், அவுட்கம், அவுட்புட், இதை டிஃபைன் பண்ணுற நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். அது உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நான் என்னுடைய புத்தகத்தில் 36 கோல்டன் ரூல்ன்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். நான் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு அதை என்னுடைய சிறிய அன்பளிப்பாக கொடுக்க போகிறேன். அவங்க லைப்ரரி இருக்கும்னு நினைக்கிறேன், லைப்ரரியில் இதை வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட எடுத்து படிக்கலாம். தமிழ்லையும் இருக்குது, ஆங்கிலத்துலையும் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி யார் செய்கிறாங்களோ அவங்க வெற்றியாளராக மாறுறாங்க. இதெல்லாம் இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் போய் பார்ப்போம், எப்படி இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்காரு, கடன்னு போகிறாருன்னு கிட்ட போய் நாங்கள் பார்த்தா அவர் அந்தளவுக்கு துல்லியமாக அதை பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் ப்ளீஸ். எனக்கு இன்னும் 5 to 10 minutes, 5 minutes இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 5 minutesல ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் நெக்ஸ்ட் போங்க. 2-3 ஸ்லைடு ஸ்கிப் பண்ண போகிறேன். முக்கியமான ஸ்லைடு பேச போகிறேன். போயிட்டே இருங்க, கீப் கோயிங். நான் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. 5 கோடி கஸ்டமர் எனக்கு வேணும். 5 கோடி கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளராக எனக்கு மாறணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு கடை வச்சிருக்காரு, ஒரு ஷாப் ரன் பண்ணுறாரு, ஒரு பொருள் தயாரித்து ஒரு சேர் தயாரித்து சேரை விற்கிறாரு, அவர் ஒரு செல்ஃபோன் தயாரித்து செல்ஃபோன் விற்கிறாரு. அப்படின்னா 5 கோடி கஸ்டமர் எனக்கு வேணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? அவர் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு பொறுத்து இருக்குது, எங்கே மார்க்கெட் பண்ணுறாரு பொறுத்து இருக்குது இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த 5 கோடி கஸ்டமரை யாரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள்.
நெக்ஸ்ட், ஃப்ளைட்டுக்கு 5 கோடி கஸ்டமர் வரதுக்கு 68 வருஷம் ஆச்சு. கார் கம்பெனிக்காருக்கு 62 வருஷம் ஆச்சு. டெலிஃபோனுக்கு 50 வருஷம், எலக்ட்ரிசிட்டிக்கு 46 வருஷம். இந்த மாதிரி ஒரு பொருளுக்கும் எத்தனை வருஷம்னு பாருங்க. செல்ஃபோனுக்கு 12 வருஷம் ஆச்சு. அதாவது 5 கோடி கஸ்டமர் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு 12 வருஷம் ஆச்சு. ஆனால் போக்கிமான்னு ஒரு கேம் வந்ததுங்க, பசங்க விளையாடுறாங்களே போக்கிமான் கேம், 19 நாளில் 5 கோடி கஸ்டமர். இந்த ஸ்லைடு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்லைடு. வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்க, இப்போ இந்த ChatGPT ஒன்று வந்திருக்க, ஆரம்பித்து அடுத்த 4 ஹவர்ஸில் 5 கோடி கஸ்டமர், 10 கோடி கஸ்டமர் ரீச் பண்ணுறான். அப்படி போயிட்டு இருக்க இந்த உலகத்தில் நம்ம வியாபாரத்தில் நமக்கு 5 கோடி கஸ்டமர்லாம் வேண்டாம். நம்மகிட்ட ஒரு 50 கஸ்டமர் இருக்காங்கன்னா அது ஒரு 500 கஸ்டமராக மாற்ற வேண்டாமா? அதுக்கு எப்படி டெக்னாலஜியை பயன்படுத்தணும் நமக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காக காமிக்கப்பட்ட ஒரு சின்ன காட்சி. முக்கியமான மெயின் ஸ்லைடுக்கு வரேன், 5 மினிட்ஸில் முடிக்க போகிறேன். வாங்க, இன்னொரு 5 மினிட்ஸ் ஐ கேன் டேக்ல. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், கீப் கோயிங் கீப் கோயிங். இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வாங்க, நான் நிறைய பண்ணி கொண்டு வந்தேன். இதுதான் முக்கியமான ஸ்லைடு. இந்த ஸ்லைடு வந்து என் வாழ்க்கையை மாற்றியது. 2008 நான் இதை பயன்படுத்துகிறேன். இது உலகம் ஃபுல்லாக 40 கண்ட்ரிக்கு மேலே இந்த மாதிரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள். இதை ஃபேமிலிக்கு பயன்படுத்தலாம், வியாபாரத்துக்கு பயன்படுத்தலாம், வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் பயன்படுத்தலாம், பர்சனலாக பயன்படுத்தலாம், எல்லாரும் பயன்படுத்தலாம். 9ஆம் கிளாஸ் குழந்தையிலேருந்து இதை பயன்படுத்தலாம். ஒரு சின்ன டூல் தான் இது. என்னென்னா, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் முடிவு எடுத்துகிட்டே இருக்கோம். இன்றைக்கி இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மீட்டிங் அட்டன் பண்ண நம்ம நினச்சோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு முடிவு தான். கரெக்டாக? அந்த முடிவு சரியான முடிவு அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடியவர்களில் மொத்தமே 4 டைப் ஆஃப் பீப்புள் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. அந்த 4 பேரில் ஒன்று தான் நீங்கள், ஒன்று தான் நான், இன்னொருத்தர் தான் அவர். ஆனால் இந்த 4மே ஒரு மனிதனுக்கு இருக்காது. இது வந்து குவாலிட்டி. நம்மளுடைய குவாலிட்டின்னு என்ன சொல்கிறது, நம்மளுடைய செயல்திறன் வச்சுப்போம், நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு வச்சுப்போம். நான் யார் அப்படின்னா இந்த 4ல் ஒன்று தான் நான். நீங்கள் யாருன்னா 4ல் ஒன்று தான் நீங்கள். அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து, அந்த ஒரு வலு, அதன் மூலமாகத்தான் நீங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறீர்கள் என்பதுதான் இதோட அறிவியல். இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு, மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் இருக்கு. நம்பர் 1 டி லீடர், ஜி லீடர், சி லீடர், எஸ் லீடர். ஞாபகம் வச்சுக்கோங்க, DGCS ஞாபகம் வச்சுக்கோங்க. DG குழந்தை எங்க இருக்கு, ஏதாவது குழந்தை சொல்லலாம். DGCS. இந்த டி லீடர் என்பவர் எல்லாத்தையுமே கணக்காக தான் பார்ப்பார், நம்பரில் தான் பார்ப்பார். எதை பேசினாலும் நம்பரில் பேசணும். ரிசல்ட், அவுட்புட், டார்கெட் அப்படின்னு பேசினார்னா அவர் டி லீடர். இந்த ஜி லீடர் என்பவர் எப்படி முடிவெடுப்பார்னா, ரூல்ஸ் இருக்கா, ரெகுலேஷன்ஸ் இருக்கா, கரெக்டாக சட்டத்திட்டங்கள் உட்பட்டு இருக்கா, அவர் வந்து கவர்னன்ஸ் லீடர். இந்த லீடர் யாருன்னா, இந்த குவாலிட்டி உள்ள மனிதர் யாருன்னா ஃபியூச்சரிஸ்டிக் லீடர். தொலைநோக்கு பார்வை, 10 அம்ச திட்டம், 5 வருஷம் இங்கேருந்து 5 வருஷம், இங்கேருந்து 10 வருஷம், தொலைநோக்கு, விஷனரி, தொலைநோக்கு பார்வை. அவர் வந்து சி லீடர். இந்த எஸ் லீடர் என்பவர் மக்கள் சார்ந்த லீடர். மக்களுக்கு யாரும் கஷ்டம் வரக்கூடாது, மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சுமூகமாக இருக்கணும், உறவுகள் மேம்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் வந்து எஸ் லீடர். ஒரு கம்பெனிக்கு இந்த 4மே உள்ள லீடர் ஒரு ஆள்கிட்ட இருக்க முடியாது. இந்த குவாலிட்டி, 4 குவாலிட்டியும் உள்ள ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒன்று நீங்கள் இங்கே இருப்பீங்க, இல்லைன்னா இங்கே இருப்பீங்க, இங்கே இருப்பீங்க, இங்கே இருப்பீங்க. என்ன நடக்கும்னா, என்ன நடந்துட்டுருக்குன்னா, நீங்கள் நம்பரில் இருந்தீங்கன்னா ப்ராசஸை கோட்டை விட்டுருவீங்க, அது உங்கள் கண்ணிலே படாது. ஃப்யூச்சர் கண்ணிலே படாது, ஏன்னா நீங்கள் டெய்லி நம்பரில் இருக்கீங்க. இதுவும் கண்ணில் படாது. 4மே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் முடிவு எப்படி எடுப்பீங்கன்னா, இந்த 4ல் எது முதன்மையாக இருக்கிறதோ அதன் மூலமாக தான் நீங்கள் முடிவு எடுப்பீங்க. இது 1 2 இல்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்களை அசஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் எடுக்கிறாங்க முடிவு. அதனால் ஒரு கம்பெனிக்கு தேவை, இந்த டாப்பிக்கை நான் 100 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசக்கூடிய அளவுக்கு பெரிய டாப்பிக்கு. எனக்கு இன்னும் 3 நிமிஷத்தில் முடிக்கணுன்றதால கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகிறேன். ஒரு நிறுவனத்துக்கு 4மே தேவை, ஆனால் அந்த தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய நமக்கு 4மே இருக்காது. அது அப்படி தான் நம்ம சிஸ்டம். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, நான் இப்படிப்பட்ட லீடர் என்றால் நம்பரில் பார்க்குற ஒரு பர்சன்னா என் கூட 3 பேர் இருக்கணும் இல்லையா வேலை செய்கிறதுக்கு. அந்த 3 பேர், ஒருத்தர் இப்படி இருக்கணும், ஒருத்தர் இந்த குவாலிட்டி இருக்கணும், ஒருத்தர் இந்த குவாலிட்டி, அவ்வளோதான் விஷயம். ஒரு ஸ்டூல் இருக்குன்னா
நாற்காலி இருக்குன்னா 4 கால் இருக்கு இல்லையா, அந்த 4 காலில் ஒரு கால் நான், மீதி 3 கால். அந்த மாதிரி ஒரு டீமை நம்ம உருவாக்கிட்டோம்னா, நான் முதல்ல ஒரு ஸ்லைடில் ஏ டீம்னு ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, ஆண்டர்பனர் பிரேக் த்ரூ ஏ டீம் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த டீம் இவங்க தான். இந்த 4 பேரை கண்டுபிடிக்கிறது தான் ஓனரோட ஒரே வேலை. அதை சில பேருக்கு தானாமையும் இயற்கை தானாக கொடுத்துரும், சில பேர் அதுக்கு முயற்சி செய்வாங்க. நீங்கள் அதை முயற்சி செய்து 4 பேரை கரெக்டாக உருவாக்கி வச்சுட்டிங்கன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உருவாக்கி வச்சுட்டிங்கன்னா, அப்புறம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், என்ஜின் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் பல நிறுவனங்கள் கட்டமைப்பை உருவாக்குகின்றன. இதை எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று கூறி, இந்த வாய்ப்புக்கு நிறைய கொண்டு வந்திருக்கேன் சில ஸ்லைட்ஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு இமெயில் பண்ணிடுறேன், அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நேரம் கருதி நான் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக்கொள்ள